ரேடியோ செட் அருகட்டுங்க. திருவண்ணாமலை போய் ரேடியோ செட் வாங்கி பாருங்க. ரேடியோ செட் எங்குது? மாறுது. இந்த லைட்டு, ஆமா, இந்த ரேடியோ, ஆமா, இந்த கொட்டா கெட்டா விட்டு எல்லாத்தையும் பாக்குறேன். இதெல்லாம் பாக்க எங்க வீட்டுக்காரிக்கு நான் கொஞ்சம் இந்த வீடியோ கால்ல காமிக்கிறேன் காட்டியும். அதான் குதிரை கூட காட்டினா அவளுக்கு. குதிரை கூட நேத்து கீழே காமிச்சினே. கீழே காமிச்சா கொம்பு கும்பலாம் காமிச்ச மாதிரி எங்க வீட்டுக்காரிக்கு தாத்தா நீலாம் எத்தனையோ ஊரு போறேன் என்னன்னோ பாக்குற. ரேடியோ செட் அந்த பாட்டு இந்த பாட்டு பாடுறாங்க. நான் மொட்டுன்னு ஊட்ட கிடக்குறேன். அதனால ஒரு ரேடியோ செட் ஒண்ணு எடுத்து கொடுத்துட்டு போன்னு சொன்னேன். சரிப்பா வாங்கி கொடுத்தானே. வாங்கி கொடுத்தேன். நேரா திருவண்ணாமலை போனேன். திருவண்ணாமலை போய் இந்த பிஆர் மணி கடையில போய் ரேடியோ செட் ஒண்ணு பெரிய செட் அவரை கேக்குற மாதிரியே கை ரேடியோ கைக்கணுமா? ஆமா, பிலிப்ஸ் செட்னு ஒண்ணு அந்த காலத்துல விட்டு இருந்தான். அது கம்பெனி செட். ஆமா, கம்பெனி செட். சரிப்பா. 3655 ரூபாய். ஏமாத்திரம் 3655. உடனே என்ன ஆச்சு? இந்த ரேடியோ செட் எவ்வளவு நாள் கேரண்டி அப்படின்னா அங்க 5 வருஷம் கேரண்டினாரு. நல்லா சரி ஓனரா, இந்த ரேடியோ செட் எங்க வீட்டுக்காரிக்கிட்ட போய் பாடணும். பாடும் கொண்டாட்டிட்டு இல்ல, எங்க வச்சாலும் பாடும். ரேடியோ செட் போச்சா அங்க போய் பாட்டு அந்த கடைக்காரர்கிட்ட காசு கொடுத்து வாங்கணும். பாட்டு நல்ல சார் ஒரு பாட்டு போடு அங்க. ஆமா, உள்ள பாட்டா பாத்து எடுத்து போறேன், இல்லைன்னா சும்மா நாட்டி டூப்ளிகேட் கொடுத்துருவேன் நீ அப்படின்னா போட்டாங்க. நல்ல பாட்டு பாச்சு. என்ன பாட்டு? சிங்குசா சிங்குசா, சவுப்பு கலரு சிங்குசா, வெள்ளை கலரு சிங்குசா, மூணு புச்சுன்னு என்ன பாட்டு பாரு உங்களுக்கு. சரிப்பா. ஓனர் பார்த்தாரு, டெஸ்ட் பண்ணிட்டேன். அந்த டெஸ்ட் ஓகே. அடுத்தது மாத்தி வை. அங்கே மாத்து. வானொலி செய்தி வரணும். ஆமா, எங்க வீட்டுக்காரி அடிக்கடி செய்தி கேப்பா. கொஞ்சம் அரசியல் விஷயக்காரியாவோ. உடனே செய்தி போட சொன்னேன். செய்தி போட்டாரு. வானிலை செய்திகள் வாசிப்பது சாத்தனூர் சாணி சூத்தன். செய்தி வேலூர் முனியாண்டி விலாசில் அடுக்கி வச்சிருந்த அப்பளம் சரிஞ்சு 50 பேர் படுகாயமுற்றார், 20 பேர் இறந்து போனார். செய்தி சொல்லு. சரி சரி, அப்படியே பார்த்தேன். அப்படியே அப்பளத்திலே 50 பேர் சாவறான்டான்னா ஆமா, இன்ட்ரில்ல அம்மா பேர் சாவா. ஆமா ஆமா, மச்சி பாக்ஸ்ல வச்சுக்கிட்டு நேரா எங்க வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டேன். மாஞ்சானத்தோட தினையா ஜனம் சொன்னா 3 ஊர் ஜனம் உட்காந்துங்குது எங்க வீட்டுல ரேடியோ பாக்குறதுக்கு. எப்படி தெரியும் அவங்கள யாரோட ரேடியோ கிடையாது. எங்க வீட்டுக்காரி சொல்லிட்டான். அந்த ஏரியால யாரும் இல்ல. ஆமா, அந்த ஊர்லயே. ஆமா, எங்க வீட்டுக்காரி ரேடியோ எடுத்தாரு. அக்கா வாடி அவகிட்ட சொல்றீங்க அப்படியே ஊரே பத்தி வந்து உக்காந்துங்குதியா பாக்குது. நான் கூட நம்ம வீட்டை நம்ம பொம்பளைங்க உக்காந்துங்கிறா, வேற என்ன சமாச்சாரம் நடந்து போச்சோன்னு பார்த்தேன். ரேடியோ எடுத்துனா
குத்தனே ஆஹா ஏய் கொண்டாடி ஊத்துட்டியா நம்ம ஊருக்கு தான் பஸ் ரேடியோ வந்துக்குது ஆமா முன்பு நடுவோட்ட வச்சு கல்பரத்தை ஏத்தி தேங்காய் உடைச்சு ரேடியோ வந்து ஆன் பண்ணேன் எல்லாம் பாட்டு கேட்டு போகட்டும் ஆமா வந்து பாட்டு கேட்கணுமே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடுவோட்ட போய் பாக்ஸ் பிரிச்சா ஏனா சரிப்பா ரேடியோ பிரிச்சு எல்லார்கிட்டையும் இப்படி காமிச்சா ரேடியோன்னு காட்டியா அப்ப அருமையா இருக்குது அக்கா உங்க வீட்டுக்காருக்கு ரேடியோ சூப்பரா இருக்குது வந்து அருமையா இருக்குது அக்கா உங்க அக்கா ரேடியோ நல்லா இருக்குது 3 பட்டன் வச்சுட்டு இருக்குது ஓஹோ உள்ள முள்ளு பிடி நவத்தினாலும் போவோம் பிடி நவத்தினாலும் வரும் ரேஸ் வரும் லைட் ஆமா சரி பார்த்து காமிச்சிட்டு உக்காராப்பா உக்காந்து ரேடியோ நடுவுட்டாண்டு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பட்டன் திருவரா கீக்கணும் வரல மூக்கணும் வரல சொல்லுப்பா கதை சொல்ல விட மாட்டேன் அப்புறம் உடனே ரேடியோ தருவேன்னா ரேடியோ அப்படியே வச்ச இடத்துல தான் அப்படியே கப்புனுக்குது பாய் பேசி விட்ட மாதிரி இருக்குது கிணத்துல கல்லு போட்ட மாதிரி இருக்குது என்ன காரணம் என்னடா புது ரேடியோ வாங்கணும் கம்பெனில பாச்சு கடையில ஆமா இங்க பாரு ஏய் ஒழுங்கா திருவிடி அவளுக்கு பொண்டாட்டியா அப்படியே திருவி எடுத்துக்கு வச்சுட்டா ஒரு பட்டன் பக்கத்துல இருக்கிற திருவிடி அப்படின்னா முறுக்கி வச்சிட்டா முறுக்கி அத்தையும் புடிக்கிட்டான் மூச்சு யாரோ ஒரு முக்கியமான ஆளு வந்தாங்க அங்க ஆமா பச்சவங்க பொம்பளைங்க ஏன்னா ரேடியோ எங்க எடுத்த திருவண்ணாமலை கடையில பாச்சா இங்க கொண்டாந்து வச்சா ரேடியோ பாடுமா இதுல வச்சா பாடாது அட பாலத்துல வச்சா பாடாது சென்னையில வை பாடும் ஓஹோ சென்னை போற குட்டி ரேடியோவை கட்டிக்கின்னு பஸ் ஏறி ஓட்டு மெட்ராஸுக்கு அங்க கொண்டு போய் வானொலி ஓரம் வச்சுட்டு நானும் திருவுறேன் அப்பான எங்க அப்பான மூச்சு உள்ள பாடவே மாட்டேங்குது சவுண்டே வரல என்னன்னு தெரியல ரிப்பேர் ரேடியோவை கொடுத்துட்டுக்கிறான் 3000 வாங்கிக்கின்னு அப்படின்ட்டு 3 திருவினே இருக்கு அந்த பீச்சுக்கு வந்த ஒரு ஜோடி அதுல ஒருத்தன் பச்சிட்டுக்கிறான் பார்த்தா அந்த ரேடியோவை என்ன ரேடியோ புத்தாக்குது மணி திருவிங்கிற என்ன காரணம் நானும் குளிச்சுட்டு வர வேண்டிய முறுக்கிற பாடல தம்பி திருவண்ணாமலை கடையில எடுத்தேன் பாச்சு அங்க ஒரு ஆள் என் கூட கொண்டாந்து வச்சேன் பாடல அதுல ஒரு ஆள் சென்னையில வைக்க சொன்னான் அங்க இருந்து இங்க கொண்டாந்து வச்சேன் பாடல என்ன தெரியலடா எனக்கு ஒண்ணு விஷயம் தெரியல இங்க வச்சா பாடாது இலங்கையில வை பாடணும் உனக்கு ரேடியோ வாக்குல எடுத்துன்னு புட்டி இலங்கைக்கு பணம் இலங்கையில கடலை தாண்டி போய் வச்சோம்பா பாறை மேல வச்சு பார்த்தா அங்கேயும் பாட மாட்டேங்குது ஓஹோ கைக்கு அதுதான் ரேடியா சரிப்பா இப்ப நான் எங்க கொண்டு போய் வச்சுக்கிறேன் சிலோன்லயா இல்லைங்களா சென்னையில இருந்து இலங்கைக்கு போயினேன் இலங்கையில சிலோனு இலங்கையில போய் திருவுறேன் பாடவே மாட்டேங்குது உள்ள இருக்கிற முள்ளு தான் அர்த்தகம் படுக்குது அங்க ஒரு ஆள் பார்த்தான் ஏன்னா ரேடியோ புதுசா இது பாடி ஆகணும் ஆமா எங்க எடுத்த எங்க வச்ச என்ன சமாச்சாரம் சொல்லிட்டேன் திருவண்ணாமலை எடுத்தேன் பாடிச்சு சென்னையில வைக்க சொன்னா ஒரு ஆள் அங்க கொண்டாந்து வச்சேன் பாடல ஒரு ஆள் இலங்கையில வைக்க சொன்னாரு அங்க கொண்டாந்து வச்சுக்கிறேன் பாடல ரேடியோ புதுசாகுது என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல தம்பி அப்படின்னு ஏன்னா இலங்கையில வச்சா பாடாது பாண்டியில வை பாடணும்னா பாண்டிச்சேரியில வையணும்பா அங்க இருந்து எனக்கு கோவம் வந்துருச்சு நேரா கடலை தாண்டி வந்து பைபாஸ் ரோட்ல ரேடியோவை எடுத்துன்னு வந்தேன் நல்ல பெரிய ரோடு ஆனா அந்த ரேடியோவை பஸ் ரோடு வச்சுட்டு பக்கத்துல பிரிட்ஜ் ஒண்ணு இருந்துச்சு இதே மாதிரி கல்ல தூக்கி வந்தேன் ஆமா கருங்கல்ல கொண்டாந்து போட்டு அந்த ரேடியோ போட்டியா
ரேடியோ தூள் தூளா ஓடி போச்சு. அதுல ஒரு மெக்கானிக்கல் வந்து பைக் கிட்ட நிறுத்துறான். என்னப்பா அந்த ரேடியோவை உடச்சிட்டுக்கிறான். என்னப்பா புதுசா இருக்குது ரேடியோ உடச்சிட்டுக்கிறான். அந்த ரேடியோவெல்லாம் எடுத்து ஒன்னா சேர்த்து ஃபிட்டிங் பண்ணிட்டு என்ன கை காக்குறானா? வவுத்துக்கு நீ சோறு தூண்டுறியா என்னடா தூண்டுறான்னு உன்னை பார்த்து கேக்குறான். நம்ம அப்பதான் சோறு தூண்டு வந்தானே. சோறு தூண்டா உனக்கு அறிவு இருக்குல்ல? ஆமா. ஒன்னு இந்த ரேடியோவுக்கு செல்லு போடணும். இல்லன்னா அந்த ஒயரை எடுத்து பிளாட்ல சொருகணும். ரேடியோ எடுக்கிறதுக்கே புண்ணி இல்ல. நீ மொட்டாட்டி ரேடியோ எடுத்து பூட்டி இருப்பாங்க. எங்கடா போடா சுத்தமா அறிவு இல்ல. அங்க திருவண்ணாமலை எடுத்து கரண்ட் சரி வச்சிருப்பான். அங்க பாடி இருக்கான். கேட்கணுமா இல்லடா நீ ரேடியோ கேட்டாங்களாம் போனா மகாராஜா நானே வந்து ரேடியோ வாங்கி வச்சு கோவத்தில் இருக்கிறேன். ரேடியோ எடுத்து மகாராஜா ஏண்டா உன் கதையெல்லாம் டிக்கெட்டு என்னுடைய அபிதானம் சமஸ்தானம் மணி நேரம் அடிச்சது போதும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணி நீ ரெஸ்ட் எடு. இவன் அடிக்கிற பாரு அப்ப தெரியும் பாரு. பேசலாம் டைம் ஆகுது. அபிதானா யாதென்று தெரியுமா? சுந்தரமாவதற்கு மகாராஜருக்கு குந்தமாதேவிக்கு பஞ்ச பாண்டவர் ஐவராஜ கரை தர்மனுக்கு ரத்னமத கபாலமத பிச்சமத இந்த 3 மதங்களையும் போட்டு செல்வா செல்வா படவட செல்வா மகாராஜராஜ ஸ்ரீ மகாதலம் பொருந்தி பூங்கோட்டு மகாராஜா வளர்ந்து வரக்கூடிய ரத்னபுரி மகாதலத்திலே சீரன் சிறப்போடு வளர்ந்து வரக்கூடிய அண்ணன் செல்வன் என்று சொல்லக்கூடியவர் சிற்பி. சிற்பி வேலை செய்யக்கூடியவர். சிற்பி வேலை செய்யக்கூடியவர். அது என்னன்னு சொன்னியா? வீரமச்சன மகாராஜாவுக்கு 200, கம்பெனிக்கு 200, கம்பெனிக்கு 200. கலைஞர் நாடக கலைஞர்களை பாராட்டி நாடக நாடக நடிகர் அனைவருக்கும் 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார். அன்னாரும் அன்னவரை சேர்ந்த குடும்பம் அவருடைய தொழில் சகல சௌபாகியத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். கிருஷ்ணா இந்த 3 மதங்களையும் அம்மாக்களை மாற காமிக்காத என்கிட்ட. ஒரு மகளும் காமிக்காத. அதனால வந்து கை காமியா கை காமி அதெல்லாம் எடுக்க மாட்டேன். இதுல அடிச்சுக்கலாம்.
ராஜா மகாராஜா கரெக்ட். சபகா இந்த பிரபஞ்சமிலே பாண்டவர் அழிக்க வேண்டாம், ஒழிக்க வேண்டும் என்று என்னுடைய தாயாதே துரியோதனன் தனையோ சொத்து செய்தார். நடக்கின்ற பாதையிலே லட்சமக்களை போட்டான், குளிக்கின்ற குளத்திலே கூர்மையான குஞ்சுமணி உண்மை என்ற உணவிலே விஷத்தை கலந்தான். மழக்கம் நிலையில் இருக்கும் போது எனக்கு கை காலுக்கு விலகிட்டு எங்கே தூக்கடித்தான் தெரியுமா? அட துரு என்ன கடலிலே துக்கரித்தான் அல்லவா? நேரடியாக சென்று நாகலோகத்தில் சென்று சரி நாகலோகத்தில் இருக்கு நாகலோகம் என்னை வந்து தீண்டு உடலில் இருந்த விஷமானது அனைத்த வெளியே மயக்கம் தெளிய தெளிய தண்ணீர் தாகம் அதிகமாகிவிட்டது. தண்ணீர் கேட்டவுடனே நாகங்கள் அனைத்தா பயந்து சென்று உரகாதிபன் சென்று முறையும் உரகாதிபன் என்ன செய்தார்? 16,000 கலசத்தில் இருக்கக்கூடிய விஷ நிற கொடுத்தான். 16,000 கலசத்தில் இருக்கக்கூடிய விஷ நீர் குடித்து குடிக்க குடிக்க உடலில் இருந்த விஷமானது வெளியே ஏற ஏற எப்படி பலம் படுத்து 16,000 7,000 ஆமா அப்படி பலம் படுத்தி உரகாதிபன் ஓடி வந்தான். என்னுடைய விளக்கத்தை கட்டான். விளக்கத்தை கூறியவுடனே இந்த நாகலோகத்தை சுற்றி வந்து செல்லலாம் என்று கூறியவுடனே நாகலோகத்தை சுற்றி வந்து வரும்போது கரத்தில் இருக்கக்கூடிய பஞ்சவர்ணம் என்று சொல்லக்கூடிய நாகலோகத்தில் விழுந்திருந்தது. சரி, எங்கே இருந்தது? முதலிலே யமன் கரத்தில் இருந்தது. சிவனால் ஒரு நேரத்தில் அடிபட்டு 18 நாழிகை நாகலோகத்தில் மூச்சாகி இருக்க அந்த இடத்தை விட்டு விட்டு வந்து விட்டார். இதுவா சிக்க முடியாது. அப்படிப்பட்ட கதை நாகலோகத்தில் இருக்க கதையாக இருந்ததல்லவா? வழியிலே என்னுடைய வலதுகளால் தூக்கடித்து வலது காலால் தூக்கடித்து கரத்தில் விடுத்து நேராக சூரியனை செல்ல வேண்டும். வேகமாக ஓடி வந்து ஆமா செபகா அண்ணா நேராக ஓடி வந்து சாபத்தை யாத்திரை அந்தைக்கு திதிவிட வேண்டாம். புண்ணியஸ்தலம் செல்ல வேண்டாம் என்று கூறியவுடனே சரி செபகா அங்க என்ன செய்தான் தெரியுமா? மாளிகை வாரணாவதம் என்று சொல்லக்கூடிய புண்ணியஸ்தலத்திலே அங்க ஒரு சூழ்ச்சி செய்தான். என்ன சூழ்ச்சி?
நெருப்புக்கு நேர்பகை அவையோ அவையோடு ஒரு மண்டபத்தில் பாண்டவரை குந்தமாதேவி 6 பேர் குடிபுறம் செய்து 6 பேர்கள் குடிபுறம் செய்து புராட்சனை அந்த மந்திரை வெட்டி நீ இட்டு கொளுத்த பார்த்தான் நல்ல தீ இட்டு கொள்ள பார்த்தான் அந்த மலையைக்கு யானை தீ வச்சு அங்கிருந்து தப்பிச்சு இடமாக செஞ்சு இடமிய திருமணம் செய்து எனக்கும் இடமிக்கோர் வில்லை இருந்தான் ஆமா அவனுடைய பையன் கடோர் கட்டேன் உனக்கு கடோர் கட்டேன் ஆமா அதான கேட்டேன் இடுமனை அங்கே கொண்டேனல்லவா ஆமா இடுமை திருமணம் செய்து அங்கிருந்து பிள்ளையை அங்க தாய்க்கு துணையாக விட்டு விட்டு அங்கிருந்து மங்கலம் ஆமா 300 வீடுகள் இருப்பதால் முன்னூற்று மங்கலம் அதற்கு பெயர் 300 கிரகங்கள் இருக்கக்கூடிய நாட்டுக்கு பெயர் முன்னூற்று மங்கலம் அங்கே வருவானா அக்கிரமேல செய்திருந்தான் யாரு பகாசுரன் பகாசுரன் ஆமா சபாகா பகாசுரனை கொண்டு அங்கிருந்து பாஞ்சாலபுரம் சென்று திரௌபதியை திருமணம் செய்து சீர சிறப்போடு இருக்கும் போது சபாகா ஏதோ காரணமாக அண்ணன் அழைத்திருக்கிறார் என்னவென்று அறிய வேண்டாம் புறப்பட போகலாம் உன்னுடைய பாதத்திற்கு தம்பிமார்கள் அநேக வணக்கம் அண்ணா தம்பி மகளே சிறப்போடு வந்திருக்கும் தம்பிமார்களே அண்ணாவின் முகத்தை பார்த்தாயா அதிகாலையிலே சூரியன் முச்சி வெளியே வந்தான் தடாகத்தில் இருக்கக்கூடிய தாமரை பூவே பூத்து குலுங்க அதோடு இருக்கக்கூடிய அண்ணாவுங்க என்ன நடந்தது முகம் சோர்வையா இருக்கிறது என்ன காரணம் விளக்கமா சொல்லி பார்க்கலாம் நம்ம சமூகத்தை நாடி அங்க பாரு நீ இங்க பேச இந்த பேரு இந்த பக்கம் பேசட்டான் எங்களுக்கு சரியா இருக்கும் தம்பி பீமா நம்ம சமூகத்தை நாடி திருலோக சஞ்சாரியாக நாரத மகாமுனிவர் வந்தாரப்பா நம் சமூக நாடி நாரத மகாமுனிவர் வந்தார் சரி பாதம் அடிந்து நல்லாசி கூறினா பிறகு அவர் என்ன கூறினா தர்மா நானும் 3 லோகம் 3 வரம் சித்தி தெற்க யமவாயக்கூடிய வைசுத பட்டணம் சென்றிருந்தான் நாரத மகாமுனிவர் நான் என்ன கூறினேன் சுவாமி தெற்க யமவாயக்கூடிய
வைவசுதாபட்டணம் சென்று இன்னை கண்ட நூதம் என்று கேட்டேன். நீர் கேட்டு ஆமா நம்ம தந்தைய கண்டாராம்பா. அண்ணா தந்தை எப்படி இருக்கிறார் என்று நீ கேட்டீரா? ஆமா தந்தை எங்க தந்தை கண்டாவா எங்க தந்தை எப்படி இருக்கிறா என்று வினவினே. சரி தம்பி நம்ம தந்தை சொர்க்க பதமாமல் நரகத்தில் ஆய்ந்திருப்பதாக நாரத மகாமுனிவர் கூறினார். அண்ணா தந்த சொர்க்கம் தர வழிகட்டிறார். நான் என்ன கூறினேன் சுவாமி? தந்த சொர்க்கம் நரகத்திலிருந்து நாங்க ராஜாக்கண்டு உலகில் அரசு என்ன பலன்? தந்த சொர்க்கம் சேர வேண்டும், அதுக்குண்டான வைமார்க்குகள் நீங்க தான் கூற வேண்டும் என்று நீ கேட்டேன். அவர் என்ன கூறினார்? என்னன்னா உங்க தந்த சொர்க்கம் சேர வேண்டுமானால் உலகில் யாரும் செய்யத்தகாத ராஜசூயகம் செய்தால் அது பயனால் நம்ம தந்த சொர்க்கம் அடைவாராம். அண்ணா தம்பி ராஜசூயகம் என்ற வேள்வி இதுவரைக்கும் யாரும் செய்ததில்லை, செய்ததை நாம பார்த்ததில்லை. அப்படி இருக்க அந்த யாகத்தை எப்படி முடிப்பது என்று நீ கேட்டீரா? கேட்டேன். உங்க மாமா துணை கொண்டு யாகத்தை நடத்தினால் எல்லாம் நன்மையா நடக்கும். அண்ணா தம்பி கண்கள் எப்படி இமை கற்கிறதோ ஆமா அதுபோல் நம்ம எல்லாம் கற்கக்கூடிய மாமா கோபாலக்கண்ணனை அழைத்து அண்ணவர் எவ்வளவு கூறுகிறாரோ அவையே நடக்கலாம். நடக்க வேண்டாம். மாமா கூப்பிடுமா?
வந்திடும்